السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: السعادة كل السعادة طول العمر في طاعة الله عز وجل. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹுடைய அருள்மழை பொழிகின்ற இந்நேரத்தில் இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, இவ்வுலகில் வாழக்கூடிய மனிதர்கள் அதிகம் நேசிப்பது தன்னுடைய எல்லா காரியங்களும் எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் நிரப்பமாக தனக்கு கிடைக்க வேண்டும் என்பது இவ்வுலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை. பொதுவாக அரபி மொழியிலே நர்பாக்கியம் என்பதற்கு சஆதத் என்று சொல்வார்கள். நர்பாக்கியத்தை யார் அடைந்தார்களோ அவர்களுக்கு சயீத் என்று சொல்லப்படும். அதே போன்று துர்பாக்கியம், அதை அரபி மொழியிலே ஷகாவத் என்று சொல்லப்படும். யார் துர்பாக்கியசாலிகளோ அவர்களை ஷகி என்று சொல்லப்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் நர்பாக்கியசாலிகளின் கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. மேற்கூறப்பட்ட இரண்டு வகையான மனிதர்களை பற்றியும் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்பொழுது நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நர்பாக்கியம் என்றால் என்ன? நர்பாக்கியசாலிகள் யார்? அல்லாஹ் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கியங்களை வழங்குவதற்குண்டான காரணம் என்ன என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய டெஃபினேஷன் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பொருளினுடைய விளக்கம் வேறொரு மாதிரியாக இருக்கும். மனிதனுடைய பார்வையில் இன்றைய காலத்தில் நர்பாக்கியசாலிகள் என்றால் யார் என்று கேட்டால் மக்கள் சொல்வார்கள், எவருக்கு நிறைய செல்வங்கள் இருக்கின்றனவோ அவர் நர்பாக்கியசாலி, எவருக்கு நிறைய சொத்து சுகங்கள் இருக்கின்றனவோ அவர் நர்பாக்கியசாலி, அதே போன்று எவருக்கு அழகான மனைவி இருக்கின்றாலோ அவர் நர்பாக்கியசாலி
எவருக்கு நிறைய குழந்தை செல்வங்கள் இருக்கின்றனவோ அவர் நர்பாக்கியசாலி. இப்படி மனிதர்களுடைய உலகத்தினுடைய முன்னேற்றத்தை வைத்து, உலகத்திலே வழங்கப்பட்ட சில வெகுமதிகளை வைத்து நாம் கணக்கிடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவர்கள் நர்பாக்கியசாலிகளா என்பதை பார்க்கின்ற பொழுது குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகின்ற விஷயங்களை வைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கின்ற போதனைகளை வைத்தும் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒருபோதும் நர்பாக்கியசாலிகளாக, ஒரு மனிதன் நர்பாக்கியங்களை அடைவதற்கு இவர்கள் ஒருபோதும் காரணமாக ஆக முடியாது என்பதை நன்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட சொத்து சுகங்கள் தான் மிகப்பெரிய நர்பாக்கியம் என்று நாம் கருதினால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே காரூனை பற்றி குறிப்பிடுகிறான். வஆதீனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவ்வா. அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம், நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் பழுவாக இருந்தன. காரூனுடைய ஹசானாவினுடைய சாவிகளை சுமக்கக்கூடிய ஒரு கூட்டமே இருந்தது. அப்படி என்றால் அவனுடைய ஹசானாக்கள் எவ்வளவு பொக்கிஷங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனை ஒருபோது நர்பாக்கியசாலி என்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அவனிடத்திலே பெருமை இருந்தது. அதை கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கையில் நான் மிக பெரும் அந்தஸ்து அடைந்தேன் என்ற ஒரு மமதை இருந்தது. அல்லாஹ் தஆலா மக்கள் எல்லாம் அவனை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு வழங்கப்பட்ட பாக்கியம் பெரும் பாக்கியம் என்று மக்கள் எல்லாம் கருதினார்கள். ஆனால் அவனுடைய அந்த தவறான செயலின் காரணமாக, தவறான சிந்தனையின் காரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், ஃபஹஸஃப்னா பிஹில் அர்ள் ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்ள். ஆகவே நாம் காரூனையும் அவனுடைய வீட்டையும் பூமியில் நாம் விழுங்கச் செய்தோம். பூமி அப்படி உள்ள இழுத்து கொண்டது, பூமி தன்னுள் அவனை இழுத்து கொண்டது. சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே காரூனையும் அவனுடைய வீட்டையும் என்று சொல்கிறான். ஒரு மிக பெரும் சொத்துக்கு அதிபதி வீடா வைத்திருப்பான், மிக பெரும் மாளிகை போன்றிருக்கும், கோட்டையை போன்றிருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவனை பற்றி சொல்கின்ற பொழுது அவனுடைய வீட்டை நாம் பூமியின் உள்ளே இழுத்து கொண்டு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாளிகையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது ஒரு சர்வசாதாரண வீடு தான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கூறப்பட்ட இந்த நிகழ்வை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையிலே சொத்து சுகம் என்பது நர்பாக்கியத்தினுடைய அளவுகோல் கிடையாது. நர்பாக்கியத்தினுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? நம்முடைய மார்க்க அறிஞர்கள் இதற்கு 2 விதமான விளக்கங்களை மிக அழகாக சொல்வார்கள். முதலாவது, இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், அந்த நேரத்திலே நர்பாக்கியத்தை பெற்றவர்கள் எந்த ஒரு சஞ்சலமும் அடைய மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய உள்ளத்திலே எவ்வித கலக்கமும் ஏற்படாது. அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு இந்த வாழ்க்கையை வழங்கி இருக்கிறான் என்பதாக எண்ணி பொறுமை காத்து சந்தோஷத்திலும் துன்பத்திலும் ஒரே நிலையில் இருப்பார்கள். இது அவர்களுடைய முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம், இவ்வுலக வாழ்க்கையை அவர்கள் முடித்துவிட்டு மறுமைக்காக செல்கின்ற பொழுது, அதாவது ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது சொர்க்கத்தை அடைவதற்குண்டான ஒரு அமலை செய்து இவ்வுலகத்தை விட்டு பிரிவானையானால் அப்படிப்பட்ட அந்த மனிதன் நர்பாக்கியசாலி. ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்காக வேண்டியே நான் சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூதுடைய ஒரு வசனத்தில் நிரூபணம் செய்கின்றான். وَأَمَّا الَّذِينَ سُعِدُوا فَفِي الْجَنَّةِ خَالِدِينَ فِيهَا. நர்பாக்கியசாலிகள், நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், நற்பேறு பெற்றவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருப்பார்கள்.
மாதாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்து இல்லா மா ஷாஅ ரப்புக், உன் இறைவன் நாடினால் அன்றி வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அந்த சுவனத்திலே நிலைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அத்தாஅன் கைர மஜ்தூத், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த பாக்கியம், இந்த சொர்க்கத்தை அடைந்த பிறகு அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியம் இருக்கிறதே, அவர்கள்ட்ட ஒருபோதும் நீங்காது. அதாவது நிரந்தரமாக சொர்க்கத்திலே இருப்பார்கள். ஆக நர்பாக்கியசாலிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்வான், நர்பாக்கியசாலி யார் என்று சொன்னால் சொர்க்கத்தை அடைந்தவர்கள். ஆக உலக வாழ்க்கையிலே சொர்க்கத்தை யார் அடைந்து கொண்டார்களோ அவர்கள்தான் மிக பெரும் நர்பாக்கியசாலிகள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நர்பாக்கியத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்வார்கள், அஸ்ஸஆதத்து குல்லு ஸஆதா தூலுல் உம்ரி ஃபீ தாஅத்தில்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஒரு மனிதன் கழிப்பானையானால் அவன் நர்பாக்கியசாலி. அவனுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் பாக்கியம் அது. இவ்வுலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன், அவனுக்கு வழங்கப்பட்ட மனைவி, அவள் மூலமாக அவனுக்கு சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த மனைவி நர்பாக்கியம், அந்த மனைவியின் மூலமாக நர்பாக்கியம் பெற்றவன். அவனுக்கு அந்த மனைவி நர்பாக்கியசாலியாக இருப்பாள். அது மட்டுமல்ல, அவனுக்கு வழங்கப்பட்ட குழந்தைகள் அவன் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்குமேயானால் அந்த குழந்தைகளின் மூலமாக அவன் நர்பாக்கியத்தை அடைந்து கொண்டான். அவருடைய அண்டை வீட்டார்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், தன்னுடைய வீடு, எதன் காரணமாக அவன் சொர்க்கத்தை அடைவானோ அவைகள் அனைத்தும் இவனுக்கு கிடைத்த நர்பாக்கியம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நர்பாக்கியசாலிகளாக வாழ்வதற்குண்டான துஆவை அல்லாஹ்விடத்தில் அதிகம் செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்வார்கள், நர்பாக்கியசாலிகளுக்கு அஹ்லு ஸஆததி ஃபயஸ்ஸிரூன லிஅமலி ஸஆதா, அதாவது நர்பாக்கியசாலிகள் நல்லவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல அமல்கள் செய்வதை இலகுவாக்கி விடுவான், அதற்குண்டான வழிகளையும் திறந்து விடுவான். நாம் செய்ய வேண்டியது, யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு மிக பெரும் நல்ல பாக்கியங்களை கொடு, என்னுடைய மனைவியை கொண்டும், என்னுடைய பிள்ளைகளை கொண்டும், என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும், என்னுடைய நண்பர்களை கொண்டும், என்னுடைய அண்டை வீட்டார்களை கொண்டும் எனக்கு மிக பெரும் பாக்கியத்தை கூடி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அப்படி ஒரு கால் இவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிக பெரும் பாக்கியமாகிய சொர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை கொடுத்தால் இவர்கள் அனைவரும் நமக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பாக்கியம் என்பதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்ற நல்லவர்கள் நர்பாக்கியசாலிகள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.